Taste the Daily. கப்பலோட்டிய தமிழன் திரு வ.உ.சி. சிதம்பரனார் அவர்களுடைய 154வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு 5/9/2025 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் இந்திய சுதந்திரத்திற்காக போராடியவர்களில் முக்கியமான ஒருவராக திகழ்ந்தவர், குறிப்பாக வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என பன்முக தன்மை பிடித்தவருமான கப்பலோட்டிய தமிழன் தெற்கெழுத்து கம்மல் திரு வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய 154வது பிறந்த நாளான 5/9/2025 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் உள்ள திரு வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவருடைய நினைவிடத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் திரு என். தளவாய் சுந்தரம் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், கழக செய்தி தொடர்பாளர், கழக மகளிரணி செயலாளர் திருமதி ப. வளர்மதி, முன்னாள் அமைச்சர், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் திரு கடம்பூர் சி. ராஜு எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் திரு ப. மோகன், அதே போன்று முன்னாள் அமைச்சர், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ். பி. சண்முகநாதன், முன்னாள் அமைச்சர், கழக வர்த்தக அணி செயலாளர் திரு சீதா செல்லப்பாண்டியன், இளம்பெண்கள் அதாவது கழகத்தினுடைய இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறை துணை செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் திரு என். சின்னதுரை, கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு எஸ். சரவண பெருமாள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கழக அமைப்பு செயலாளரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு கடம்பூர் சி. ராஜு எம்எல்ஏ, தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு எஸ். பி. சண்முகநாதன் ஆகியோர் இணைந்து மிகச் சிறப்பான முறையில் செய்திட வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி வடக்கு, தூத்துக்குடி தெற்கு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், சார்பு அணியுடைய நிர்வாகிகள், பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய கழக நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புக்குரிய இந்நாள் முன்னாள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகளும், கழக உடன்பிறப்புகளும், பொதுமக்களும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மந்திரா.